ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம். தோசை மாவில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது நம்ம எப்போவுமே தோசை மாவில் உப்பு பற்றலைன்னா உப்பு அப்படியே போட்டுடுவோம். அந்த மாதிரி போடும்போது ஒன்று குத்தலாம் ஆகிடும். அதாவது ஒரு சில இடத்துல உப்பு இருக்கும், ஒரு சில இடத்துல உப்பு இருக்காது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தோசை மாவில் உப்பு இல்லாத மாதிரியே இருக்காது, கரெக்டாக இருக்கும். மாவில் உப்பு அப்படியே போடாமல் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றுனீங்கன்னா தோசை மாவில் உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டாகவும் இருக்கும் உப்பு. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். மழை நேரத்தில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற துணி, அது போர்வை, ஜீன்ஸ் பேண்ட்டு, இந்த மாதிரி துணிகள்லாம் நீங்கள் ஊற வச்சு துவைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சு துவைச்சி பாருங்கள், சீக்கிரமாகவே காஞ்சிடும். அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் அடிக்காது. மழை நேரத்தெல்லாம் துணிக்கு வீட்டுக்குள்ளே காய வச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காது. இதை எப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வினிகர் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற லிக்யூடோட இந்த வினிகரையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் துவைச்சி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பேட் ஸ்மெல்லும் வராது. இது மாதிரி தான் நான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லாவே ட்ரையாக காஞ்சிடுச்சு. இதுமாரி ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. அடுத்த வீடியோ என்னங்கிற பார்க்கலாம். இது தோசை சுடுறதுக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு, 7-8 பல்லு பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கவே தேவை கிடையாது. சட்னி அவ்வளோ ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரோட்டு கடையில் ஒரு பச்சை மிளகாய் சட்னி கொடுப்பாங்க பாருங்கள், அதே டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. இன்னும் வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.